இந்த பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்க போகிறது. இலங்கையில் மட்டுமல்ல, ஏனைய நாடுகளும் அதிகரிக்க போகிறது. ஆனால் இலங்கையினுடைய இந்த அதிகரிப்பு என்பது கடந்த 1 மாதங்கள் 2.2 5.4 மாறியிருப்பது என்பது மிக மோசமாக சுட்டி நிற்கிறது. டாலர் 500 தாண்டி விடுமா அல்லது 450 தொட்டு விடுமா? 16ஆம் தேதி 26 ரூபாவில் இருந்தது, 326 இருந்தது, இப்பொழுது 350 வரைக்கும் போகிறார். எவ்வளவு வேகமான வளர்ச்சி! அது 360 தொடுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்க போகிறது? ஆகவே அடுத்த வாரமே அதை கடந்தது என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு ஆபத்தில் இருக்கோம்னு சொல்லுங்கள். ஏன்னா இதில் இன்னொரு சவாலும் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் வறட்சிகள் அதிகரிக்கும், அல்லாட்டி அதிகரித்த மழையை கொண்டு வரும், 2இல் 1 நடக்கும். அவை இந்த சூப்பர் எல்னினோ மிக மோசமான பாதிப்பை காலநிலை ரீதியாக கொண்டு வரக்கூடியது. அது இந்த ஆண்டினுடைய இறுதிப்பகுதியிலிருந்து அடுத்த ஆண்டு வரையும் செல்ல போகும். ஆகவே அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சவாலை இன்னும் அதிகரிக்கும். 2018ஆம் ஆண்டும் 25ஆம் ஆண்டும் தான் அதிகரித்த உல்லாச பயணிகள் இலங்கைக்கு வந்தது. கடந்த ஆண்டு 2.36 மில்லியன் மக்கள் வந்தார்கள், 3.2 பில்லியனை உள்ளே கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இதில் 30% குறைப்பு என்று சொன்னால் அது இலகுவாக ஒரு பில்லியனை எடுத்துவிடும். அதாவது இப்ப மணித்தியாலம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கைக்குள் டாலரின் வரவு என்பது அசாத்தியமாகிவிட்டது. வெளிச்செல்லுகள் என்பது அதிகரித்திருக்கின்றது. இறக்குமதி, அதாவது வாகன இறக்குமதியை நிறுத்துங்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் IMFினுடைய நிபந்தனையின்படி நிறுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 10-15 மில்லியனை இந்த தேயிலைகள் மட்டும் இழக்கிறது. இவ்வாறு வைத்துக் கொண்டால் அது இவ்வளவு சவாலை கொண்டு வரும். இலங்கை இந்தியாவிலும் பார்க்க மோசமான நிலையில் இருக்கிறது. இந்தியாவில் பிரதமரே மக்களுக்கான அறிவுறுத்தலை விடுத்துக் கொண்டிருக்கிறார். தயாராகுங்கள், இந்த சவாலை நாங்கள் கடந்தாக வேண்டும் என்கிறார். ஆனால் இலங்கை இன்னும் அமைதியாக இருக்கிறது. இலங்கையில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அவை கிடப்பில் இருக்கிறதா என்று வைத்துக் கொண்டால் ஆபத்து இரட்டிப்பாகும். தங்கம் வாங்குவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், தங்கத்தை வாங்காதீர்கள். ஏன்னால் தங்கமும் எவ்வாறு இந்த எண்ணெய் விலையேற்றம் போலவோ தங்கத்தினுடைய விலையும் மிக மோசமாக இருக்கிறது. நாடுகள் தங்களுடைய நாணயத்தை மதிப்பை இழக்கின்ற பொழுது தங்கத்தினுடைய இன்னும் உலகளாவி வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் எங்கிருந்தாலும், அது தமிழகமாக இருக்கட்டும், எங்களுடைய மண்ணாக இருக்கட்டும், மீனிடம் என்றால் இலங்கை தீவில் வரக்கூடிய பாதிப்புகள் தாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளையும் மிக மோசமாக பாதிக்கும். ஆகவே இந்த பாதிப்புகளில் பாதிப்பை யாரும் தவிர்த்து விட முடியாது. ஆனால் இந்த பாதிப்பினுடைய தன்மையை குறைக்க முடியும். அதற்கான தயாரிப்புகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால் உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இன்றைய அரசியலையும் இருக்கக்கூடிய அரசியலின் போக்கையும் தீர்மானிக்கின்ற மிக முக்கிய புள்ளியாக இருப்பது பொருளாதாரம். என்று நாம் உங்களோடு அரசியல் ரீதியாக கதைப்பது மிக குறைவாக இருக்க போகின்றது. அரசியலில் தாக்கம் செலுத்தக்கூடிய பொருளாதாரத்தின் நிலைமை குறிப்பாக 3ஆம் மண்டல நாடுகளில் பெரும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு அண்மை காலங்கள் மிக சாட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்போதைய உலக பொருளாதாரத்தில் நிலைமைகள் எப்படி இருக்கின்றது, அதனுடைய தாக்கங்கள் 3ஆம் மண்டல நாடுகளாக இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள், குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் எப்படி உணரப்படுகின்றது? ஆபத்தான கட்டத்தை எட்டிவிட்டதா இந்த நாடுகள்? அதாவது உலக பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நகர்வை 2 விதங்களில் கையாள வேண்டும். ஒன்று, அந்த நாட்டு மக்களுக்கு, என்னால் நாடுக்கு நாடு இதனுடைய தாக்கம் வேறுபடும். ஆனால் அனைத்து நாடுகளும் இந்த தாக்கத்துக்குள் இருக்கின்றன. சில மிதமாக கடந்து செல்லக்கூடியவை, மத்தியமாக கடந்து, சில மோசமாக கடக்க போகின்றன. ஆகவே அந்த நாட்டு மக்களை அதுக்கு தயார் செய்ய வேண்டிய கடமைப்பாடு ஆட்சியில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது. அது பெரும்பான்மையான நாடுகளில் இதுவரை நடைபெறுவதாக இல்லை. ஆனால் ஏன் இந்த தாக்கத்துக்குள் போகிறது என்பது ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியாக இருக்கும். நாங்கள் உணரவில்லையே என்பார்கள். ஆனால் அது எவ்வாறு போகிறது என்பதை தரவியல் ரீதியாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். ஒன்று, இதற்கு காரணமாக அமைந்தது அமெரிக்கா. ட்ரம்ப் என்கிற தனி மனுஷனுடைய முடிவுகள் ஒரு நெருக்கடிகள் இந்த உலகத்தை கொண்டு வந்து விட்டிருக்கு. சரி, அமெரிக்காவின் நிலைமை எவ்வாறு? அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாடி பிடித்து பார்ப்பது என்று சொன்னால் அதனுடைய பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் எவ்வாறு அமைகிறது என்று இந்த கடந்த 3 மாதங்கள், பிப்ரவரி மாதம் இந்த மத்திய கிழக்கு போர் ஆரம்பிப்பதற்கு முன்னரான காலம், சற்று அமைதியான காலம்.
அதற்கு பின்னரான காலம் எவ்வாறு மாறி இருக்கிறது. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டு சொன்னால் பிப்ரவரியில் அதனுடைய பணவீக்கம் 2.4% இருந்திருக்கிறது. மார்ச் மாதம் அது 3.3% அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.9% பணவீக்கம் அதிகரித்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் கடந்த மாதம் 3.8 அமெரிக்காவில் அதிகரித்திருக்கிறது. அதாவது மாதம் தொடர்ச்சியான அதிகரிப்பை அது காட்டியிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கனடாவை எடுத்துக்கொண்டு சொன்னால் 1.8 பிப்ரவரியிலிருந்து 2.4 மார்ச்சில் மாறி இப்பொழுது 2.8. அமெரிக்காவில் 1.4% இந்த 2 மாதங்களில் அதிகரித்திருக்கிறது போர் ஆரம்பம். அது தொடர்ந்து இந்த மே மாதம் அதிகரிக்கப் போகிறது. கனடாவை பொறுத்தீங்கன்னு சொன்னால் 1% அதிகரிப்பை அது கண்டிருக்கிறது. பிரான்ஸை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பிய வட்டை வந்தோண்டா, இது வட அமெரிக்கா. இந்த 2 நாடுகளில் கனடாவிலும் அமெரிக்காவிலே எண்ணெய் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது. இந்த சவாலான பல விடயங்கள் இந்த நாடுகள் உற்பத்தி செய்கின்றன. அவை ஏற்றுமதியும் செய்கின்றன. உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளிலேயே பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. பிரான்ஸை எடுத்துக்கொண்டிருந்தால் 0.9% பிப்ரவரியில் இருந்தது, மார்ச்சில் 1.7 அதிகரித்து ஏப்ரலில் 2.2 அதிகரித்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய ஜெர்மனி 1.9 இருந்தது பிப்ரவரி, 2.7 மார்ச்சில் அதிகரித்து 2.9 அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1% அங்கும் அதிகரிப்பு. சரி, நாங்கள் ஆசிய வட்டைக்கு வருவோம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 3.2% பிப்ரவரியில் இருந்தது, 3.4 அதிகரித்து 3.48 எட்டி இருக்கிறது ஏப்ரலில். இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கை பிப்ரவரி மாதம் 1.6% பணவீக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் அது மார்ச் மாதத்தில் 2.2 அதிகரித்து 0.6 அதிகரித்து கடந்த மாதம் ஏப்ரலில் அது 5.4 அதிகரித்திருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளிலும் மிக மோசமான பணவீக்கத்தை மிக வேகமாக, அதாவது 2.2 மார்ச்சில் 5.4 கிட்டத்தட்ட 3.2% அதிகரிப்பை ஏப்ரலில் மட்டும் கண்டிருக்கிறது. இது ஏனைய நாடுகளும் பார்க்க இலங்கை எதிர்கொள்கின்ற அபாயத்தை சொல்லி நிற்கிறது. சரி, இப்ப மோடி சமீபத்தில் கடந்த வாரம் அறிவித்திருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய சில செய்திகள் ஏனைய நாடுகளும் பார்க்க ஒரு தலைவர் என்ற ரீதியில் அறிவித்திருக்கக்கூடிய அந்த இது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் பல விடயங்களை தன்னுடைய மக்களுக்காக சொன்னார். ஒன்று, எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்தாக வேண்டும். அது வெளிநாட்டு பண இருப்பை தொடர்ந்து தக்க வைப்பேன். பண இருப்பு, வெளிநாட்டு பண இருப்பு ஒரு நாட்டினுடைய தொடர்ந்து தேவைகளுக்கான மிக முக்கியம். அது இல்லாமல் அது எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவு தூரம் ஆபத்தை சுட்டி நிற்கும். அவர் சொன்னார், அதை நாங்கள் தொடர்ந்து முழக்காமல் தக்க வைப்பதற்கு இந்த முயற்சிகள் தேவைப்படுகிறது என்றார். இன்னொன்று சொன்னார், தொடர்ந்தும் அதிகரித்து வரக்கூடிய எரிபொருள், அதாவது அது எண்ணெயாக இருக்கலாம், எரிவாயுவாக இருக்கலாம், இந்த எரிபொருள் விலையேற்றங்களை சமாளிப்பதற்கு இந்த முயற்சிகள் தேவை என்று ஒன்று அறிவித்தால், நீங்கள் வீடுகளில் இருந்து, அதாவது பயணங்களை தவிர்த்து, என்ன அப்பொழுதுதான் எரிபொருள் அதிகம் தேவைப்படும், நீங்கள் அதை வீடுகளில் இருந்து வேலை செய்வதை, நீங்கள் சந்திக்கின்ற கூட்டங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சந்தித்துக் கொள்ளுங்கள், நேரடியாக சந்திப்பதை தவிர்த்து, இவையெல்லாம் எண்ணெயை அதாவது சேமிப்பதற்கு உதவும் என்றார். இதைத் தொடர்ந்து சொன்னார், நீங்கள் தனித்தனியே பயணிக்காமல் முடிந்த அளவு இணைந்து கார் பூலிங் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய வாகனங்களை தவிர்த்து விட்டு அரச வாகனங்களை அதாவது பேருந்துகள் பயன்படுத்துங்கள். இவ்வாறு ஒரு அறைகூலை விடுத்த பொழுது சில மாற்றங்கள் இந்தியாவில் உடனே விளைவுபட்டது. நீதிபதிகளே சில வழக்குகளை அவர்கள் இதில் செய்ய வழிகிட்டார்கள், காணொலிகளாக செய்ய வழிகிட்டார்கள், நீதிமன்றத்தை தவிர்த்தார்கள், தாங்களுக்குள்ளேயே கார் பூலிங் செய்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சைக்கிளில் போக வழிகிட்டார். ஏனென்றால் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இதை தவிர்ப்பதற்காக பல விடயங்களை செய்ய முனைந்தார்கள். அவை ஒன்று இருக்கிறது, ஒரு ஆட்சி அவருடைய அறிவிப்பது என்பதை கடந்து மக்கள் அது பாவனைக்கு கொண்டு வரணும். இன்னொன்று சொன்னார், தங்கம் வாங்குவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், தங்கத்தை வாங்காதீர்கள். ஏன்னால் தங்கமும் எவ்வாறு இந்த எண்ணெய் விலையேற்றம் போலவோ தங்கத்தினுடைய விலையும் மிக மோசமாக இருக்கிறது. நாடுகள் தங்களுடைய நாணயத்தை மதிப்பை இழக்கின்ற பொழுது தங்கத்தினுடைய விலை இன்னும் அதிகமாக அந்த நாட்டில் பிரதிபலிக்க போகிறது. இதை பற்றினா தங்கத்தை வாங்காதீர்கள். ஏன்னால் அதுக்காக ஏன்னால் இப்போ இவையெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னால், வெளியே செல்லுகின்ற, என்றால் வெளிநாட்டு நாணயத்தை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும், அதிகமாக டாலரை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும். இதை வைத்திருக்கணும்னு சொன்னால் அதை வெளியே வாங்குவதற்கு கொடுத்தால் இது கையிருப்பில் இருப்பது குறைந்துவிடும். அவையே எண்ணெய்க்கு செலவழிக்கின்ற காசை குறைக்க வேண்டும். தங்கத்துக்காக என்ன அதை வெளியே கொடுத்து தான் தங்கத்தை வாங்க வேண்டும். இப்போ இதற்காக வெற்றி சொன்னார். இன்னொன்று சொன்னார், அதாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற பயணங்களை தவிருங்கள்.
என்று என்றால் அதுக்கும் நீங்கள் பணத்தை கொண்டே வெளியே கொட்டி விடுவீர்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது சொன்னால் குறைந்தபட்சம் 1 வருஷத்துக்கு இதை அத்தியாவசிய பயணங்களை தவிர ஏனையவற்றை தவிருங்கள் என்ற, அதாவது வெளிநாட்டுக்கு உல்லாசம் பயணம் செல்வது எல்லாத்தையும் நிறுத்துங்கள் என்ற ஒரு இதில் சொன்னார். அதுக்கப்புறம் 1 வருடத்தை கூட சொன்னார். அதன் அர்த்தம் இப்பொழுது இருக்கக்கூடிய சவால் எவ்வளவு தூரம் நீடிக்கப் போகிறது, எவ்வளவு காலம் இதை எதிர்கொள்ள போகிறோம் என்பதற்கு ஒரு குறியீடாக அவர் 1 வருட கதை ஒன்றையும் சொன்னார். இதை விட்டு சொன்னார், நீங்கள் உரம் இந்த நாட்டு என்ன உரமும் மத்திய கிழக்கு தான் பெற வேண்டும், அதுவும் விலையேறி நிற்கிறது என்றால் எண்ணெயினுடைய உற்பத்தி இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து வெளியே வருவதாக இல்லை. அவே உற்பத்தி, ஏன்னா இந்தியா ஒரு விவசாய நாடு, அவே உற்பத்தி இந்த வரக்கூடிய இந்த யூரியா போன்றவற்றை நீங்கள் தவிருங்கள். உள்ளூர் ரீதியாக வேண்டாம், இது சொல்வது இலகு, ஆனால் உள்ளூர் ரீதியாக செயற்கை உரங்கள் எல்லாம் இயற்கை உரங்கள் உடனடியாக வராது. அப்ப இது இந்தியாவுடைய விவசாயத்தில் இவ்வளவு தாக்கத்தை செலுத்த போகிறது என்பதனுடைய குறியீடாக பார்க்கலாம். இப்ப இதில் மோடி அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் மறுபுறத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இது இலங்கைக்கும் பொருந்தும். இவை இலங்கை சார்ந்த விடயங்களிலும் பாதிப்பை கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்பொழுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் வாங்குவது, ஏன் அவர் இதை சொல்லுகிறார் என்றால், ஏப்ரல் 25 மார்ச் 26 வரையும், அதாவது ஒரு வருஷம் என்பது ஏப்ரல்லேருந்து மார்ச் வரையும், அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருந்து இந்த மார்ச் வரையும் இந்தியா எண்ணெய்க்காக உலகத்தில் 3வது அதிகம் செலவழித்த நாடாக, அதாவது $123 பில்லியன் எண்ணெய் வாங்குவதற்கு செலவழித்திருக்கிறது. அவை இப்பொழுது எண்ணெய் விலை இரட்டிப்பாக இருக்கு என்று சொன்னால் அது அதிகரித்த இதை செலவழிக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அதனுடைய கையிருப்பு குறையும். அதாவது தங்கத்துக்காக இந்தியா உலகத்தில் 2வதாக அதிகம் தங்கத்தை வாங்குகின்ற நாடு. அதாவது இந்த 1 ஆண்டுகளில், அதாவது கடந்த ஏப்ரலிருந்து இந்த மார்ச் வரையும் இந்தியா 72 பில்லியன் செலவழித்திருக்கிறது. அவை இப்பொழுது என்ன, இந்த விலையேற்றம் அதிகம் என்பது அது மேலதிகமாக செலவழிக்க வேண்டியது வரும். இதனால் தான் அவர் சொல்லுகிறார் இவை எல்லாத்தையும் தவிருங்கள் என்று. இப்போ இதே விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு சென்ற இந்திய உல்லாச பயணிகள் கிட்டத்தட்ட 30.9 மில்லியன் பீப்புள் 2023-24 காலப்பகுதியில் போயிருக்கிறார்கள். அது அவர்கள் மட்டும் இவ்வாறு வெளியே சென்ற பொழுது 31.7 பில்லியனை செலவழித்திருக்கிறார்கள். இப்ப இந்த செலவீனங்களை கணக்கில் வைத்துக் கொண்டுதான் மோடி சொன்னார் இதை தவிருங்கள். சரி, இதே எங்களுக்கு வருவோம். எங்களுக்கு வந்தோம்னு சொன்னால் இப்ப யூரியா கூட அவர்கள் 10 மில்லியன் டன்ஸை இழக்குவார்கள் உலக ரீதியில், அதான் அதிகரித்தது. இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வாறு ஒரு வீழ்ச்சி நடந்து கொண்டார். பிப்ரவரி 27 இந்தியாவுடைய கையிருப்பில் $728.5 பில்லியன் இருந்திருக்கிறது கையிருப்பு, 728.5. ஆனால் இதே மே 1 நாள், இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் அது 690 பில்லியனாக குறைந்திருக்கிறது. அதாவது இந்தியா தன்னுடைய கையிருப்பில் இருந்த டாலர்களில் 38.5 பில்லியன்களை இழந்திருக்கிறது என்றால் அந்த மார்ச் ஏப்ரலில் மட்டும். அதனால் தான் அவர் இப்ப சொல்றார், இதே இவ்வாறு தொடர்ந்தால் கையிருப்பு மிக மோசமாக குறைந்துவிடும். சரி, இதையே இலங்கைக்கு வருவோம். இலங்கையை UNDP, அதாவது ஐநாவுடைய அபிவிருத்தி நிறுவனம், அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன சொன்னது என்று சொன்னால், இலங்கை உலகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய, அது சிவியர்லி அஃபெக்டட் கண்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிவியர்லி அஃபெக்டட் கண்ட்ரி என்று அதை இலங்கையை பட்டியலிட்டிருக்கிறது. ஆகவே இதனால் பாதிக்கப்பட போகின்ற மிக மோசமான நாடுகளில், முதன்மை நாடுகளில் ஒன்றாக இலங்கையை UNDP வர்ணித்திருக்கிறது. அது எவ்வாறு மாறி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் கையிருப்பை பற்றி பேசினோம். இந்தியாவினுடைய இலங்கையினுடைய கையிருப்பை பார்ப்போம். அதாவது இந்த பிப்ரவரி மாதம் இலங்கையினுடைய கையிருப்பில் $7,270 மில்லியன் இருந்திருக்கிறது. 7,270 மில்லியன் பிப்ரவரி. அது மார்ச்சில் 7,026 மில்லியனாக குறைந்திருக்கிறது. அது ஏப்ரலில் மேலும் குறைந்து 6,759 மில்லியனாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட பிப்ரவரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ளேயே இலங்கை தன்னுடைய கையிருப்பில் $500 மில்லியன் அது இழந்திருக்கிறது. இது இவ்வாறே இழந்து கொண்டிருந்தால் இலங்கை எவ்வளவு ஆபத்துக்குள் போகும் என்பதனுடைய குறியீடாக நாங்கள் சொல்லலாம். இதை அரசு மட்டத்தில் பேசுவதாக இல்லை. நீங்கள் கூறுகின்ற அல்லது நீங்கள் இப்போது விவரித்த விடயம் நடைமுறையில் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை இது தொடர்பில் ஒரு கலந்தாலோசனையை கூட நாங்கள் உங்களோடு இந்த செவ்வி காணுகின்ற நேரம் வரைக்கும் முன்னெடுக்கவில்லை. இலங்கையிலே வளமை போன்று அவர்களுடைய வேலைகள் அனைத்தும் இடம்பெறுகிறது. பாடசாலைகள், அரசு திணைக்களவை இயங்குகிறது, ஜனாதிபதியின் நிகழ்வுகள் இடம்பெறுகிறது, அரசு நிகழ்வுகள் கூட அத்தனையும் இடம்பெறுகிறது. ஆனால் பெருமளவான நிதியை கையிருப்பாக வைத்திருக்கக்கூடிய இந்தியா
பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து ஒரு பதட்டமான நிலை இந்தியாவில் நீடிக்கின்றது இந்த பொருளாதாரம் தொடர்பில். ஆனால் எதனையுமே கண்டுகொள்ளாமல் தாம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கக்கூடிய இலங்கையின் ஆபத்து அண்மித்து விட்டது என்பதை விட ஆபத்தின் அந்த ஆபத்தான கோடுகளை இவர்கள் தொட்டு விட்டார்களா? ஆபத்துகள் தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல விடயத்தை அவர்கள் மக்களுடன் நேரடியாக பேசவில்லை. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இந்த HSBC, அதாவது பிரிட்டிஷ் பேங்க் ஒன்று இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது HSBC. அப்ப இந்த HSBC பேங்கினுடைய முகமையாளர் அவர் ஹாங்காங்கில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற சொன்னார், இந்த எண்ணெய் விலையை நாட்டுக்கு நாடு மாறுபடுகிறது, அதை வாங்குவதில் ஆசிய வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகளில் இது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார். அதுக்கு உதாரணமாக அங்க வச்சு சொல்லிவிட்டார், இலங்கை ஒரு பேரலுக்கு ஏப்ரல் நடுப்பகுதியில் அவர் இதை சொன்னார், $286 ஒரு பேரலுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா அதுக்கு அப்படின்னால் ஒரு பேரலில் 159 லிட்டர் இருக்கிறது. அவ்வாறு வைத்துக் கொண்டால் இலங்கை ஒரு லிட்டர், இது மசகு எண்ணெய், இதை இன்னும் சுத்திகரிக்க வேண்டும். இந்த மசகு எண்ணெய் ஒரு லிட்டருக்கு $1.80 வாங்கி இருக்கிறது. அவ்வாறு வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னால் இதை அதை சுத்திகரித்து அதுக்கு பின்னர் அதை போக்குவரத்து, அதுக்கான போக்குவரத்து செலவீனம் இருக்கிறது, அதை சேமித்து வைக்கிற செலவீனம் இருக்கிறது, அதை கடந்து இதை விற்பவருக்கு இருக்கக்கூடிய அந்த லாப கணக்கு ஒன்று இருக்கிறது, இதை கடந்து இதுக்கு வரி இருக்கிறது. நீங்கள் இவ்வளத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய காசில் ஒரு லிட்டர் $580 $620 இருக்கு. அது காசு ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைவதற்கு ஏற்ற மாதிரி இது மாறும். அதனால $580 $620 விற்கப்பட்டிருக்கும் ஒரு லிட்டர். ஆனால் இலங்கையில் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு 92 ஆக்டேன், அதாவது பெட்ரோலினுடைய 92 ஆக்டேன், அதான் குறைந்தது, அதுவே $410 தான் விற்கப்படுகிறது. அவ்வாறு இருந்தால் இதை அரசு தானாக அதிகரித்த விலையில் வாங்கி மக்களுக்கு நான் கொடுக்கிறேன், தட்டுப்பாடு ஓரளவு குறைத்து, ஏற்கனவே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, அதையும் இன்னும் குறைந்த விலையில் என்றால் அது மானியமாக கொடுக்கிறது. அப்ப இந்த மானியமாக நீங்கள் எவ்வளவு காலம் கொடுக்க போறீர்கள்? இது முடியாத என்ற ரீதி தான் இந்தியாவும் மானியமாகத்தான் செய்தது. அதை எவ்வாறு தொடர்ந்து தக்க வைக்க முடியாது. ஏதோ குறுகிய காலத்தில் இது முடிவுக்கு வரும் என்ற ரீதியில் மானியமாக அதை கையாண்டார். அதை முடியாத என்ற சூழல் வந்த பொழுதுதான் இந்தியா இப்பொழுது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வேகமாக இந்தியாவில் எரிபொருள் விலை, எண்ணெய் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர்களால் இன்னும் அதை தாங்க முடியாது. ஆனால் இலங்கையில் எவ்வாறான சூழல் இல்லாத போல காட்டப்படுகிறது. இதை அவர் சொன்ன பின்னர் அவருடைய பிரித்தானியாவுடைய தலைமையகத்துக்கு அடித்து இலங்கையிலுக்கு உதவியாளர்கள் அடித்து கேட்டு பார்த்தார்கள். உண்மைதான் ஒரு நாள் ஆம், அது உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று. ஆகவே அப்ப எவ்வளவு தூரம் உண்மை நிலை மறைக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்றேன். இன்னொன்று இருக்குது, ஸ்ரீலங்காவுடைய கையிருப்பு குறைந்து வருவதை நாங்கள் சொல்லிவிட்டோம். இன்னொன்று இருக்கிறதுன்னு சொன்னால் இலங்கைக்கு வரக்கூடிய இந்த டாலருடைய வாய்ப்பும், அதாவது அதுக்கான வாய்ப்பும் குறைந்து வருகிறது. அதுக்கு காரணம் என்று சொன்னால் இலங்கையினுடைய இந்த 2 மாதங்களில் இலங்கை அனுராக் குமாரதிசாநாயக்கவே சமயத்தில் சொன்னால் 29% இலங்கைக்கு வந்த உல்லாச பயணிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஏனால் 30% இந்த மத்திய வடக்குழுவாகத்தான் பயணித்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான குழப்பம், விமான பரப்பினுடைய குறைப்பு, என்றால் எரிபொருளுடைய வெளியேற்றம் எல்லாம், இவையெல்லாம் ஒன்று சொல்லி நிற்கிறது. இவ்வளவு பேர் குறைந்தால் இலங்கைக்கு வருகின்ற வருவாய் அது குறைக்க போகிறது, அது குறைத்தான் காட்டப் போகிறது. அவ்வாறு வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இப்ப அது மட்டுமா என்று சொன்னால், ஏன்னா கடந்த ஆண்டு தான் அது 2018ஆம் ஆண்டும் 25ஆம் ஆண்டு தான் அதிகரித்த உல்லாச பயணிகள் இலங்கைக்கு வந்தது. கடந்த ஆண்டு 2.36 மில்லியன் மக்கள் வந்தார்கள், 3.2 பில்லியனை உள்ளே கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இதில் 30% குறைப்பு என்று சொன்னால் அது இலகுவாக ஒரு பில்லியனை எடுத்துவிடும் இவ்வாறான வருவாய். இன்னொரு வருவாயை இலங்கை இழந்து சொன்னால் வெளிநாட்டிலிருந்து வேலை செய்வர்கள் அனுப்புகின்ற பணம், அது கடந்த ஆண்டு 8.076 பில்லியனை இலங்கைக்கு கொண்டு வந்தது. அதான் அதே இதை கொண்டு வருது. இப்ப அதிலும் ஒரு குறைபாடு சவால் இருக்கிறதுன்னு சொன்னால், இப்பொழுது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய குழப்ப சூழல், வேலையில் இருக்கக்கூடிய சவால் எல்லாம் அதை குறைக்க வலிக்கிறது. இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களில் ஒன்று இருக்கிறது தேயிலை. இந்த தேயிலையால் இலங்கை 750 மில்லியனை உழைத்திருக்கிறது. அது அதிகமாக ஏற்றுவது இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு. இப்பொழுது பாருங்கள், அங்கு ஏற்றுமதியில் சவால் இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் இலங்கை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 10 to 15 மில்லியனை இந்த தேயிலைகள் மட்டும் இழக்கிறது. இவ்வாறு வைத்துக் கொண்டால்
அது இவ்வளவு சவாலை கொண்டு வரும். இன்னொன்று இருக்கிறது, இலங்கை ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள். இப்பொழுது ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதை உற்பத்தி செய்வதற்கான பொருட்களை அது வெளிநாட்டிலிருந்து வாங்கித்தான் இலங்கையில் உற்பத்தி செய்து பின்னர் அவர்கள் ஏற்றுகிறார். இப்பொழுது இலங்கையில் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுகின்ற பொருட்களுக்கான அதற்கான பொருட்கள், அதுக்கான மெட்டீரியல்ஸை வெளியிலிருந்து கொண்டு வருகின்ற பொழுது அதை இப்பொழுது டாலர் என்ற விலை மிக வேகமாக அதிகரித்து வருகின்ற பொழுது அது இந்த பொருட்களில் தாக்கத்தை செலுத்தும். ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கு லாபம் வருவதில் குறைப்பை ஏற்படுத்தும். அவை மீண்டும் பணம் ஏற்றுமதியிலும் இழக்கப்படுகிறது. ஆனால் ஏற்றுமதியில் இழக்கப்படுகிறது என்று நீங்கள் கூறினாலும் கூட இன்றைய நாளில் குறிப்பாக 21ஆம் தேதி இன்று மாலை அளவில் இலங்கையினுடைய டாலரின் பெறுமதியை பார்த்தீர்கள் என்றால் 342 ரூபாய் 63% இருக்கின்றது கொள்முதல் விலை. விற்பனை விலை 354 ரூபாய் 3% இருக்கின்றது. விற்பனை விலை உயர்ந்திருக்கு. அதாவது இப்ப மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கைக்குள் டாலரின் வரவு என்பது அசாத்தியமாகிவிட்டது. வெளிச்செல்லுகள் என்பது அதிகரித்திருக்கின்றது. இறக்குமதி, அதாவது வாகன இறக்குமதியை நிறுத்துங்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் IMFினுடைய நிபந்தனையின்படி நிறுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். டாலர் 500 தாண்டி விடுமா அல்லது 450 தொட்டு விடுமா? முக்கியமான ஒரு விடயத்தை கேட்டீர்கள். இந்த டாலரை ஒரு புரிதலுக்கு உட்படுத்த வேண்டும் சொன்னால், அதாவது பண மதிப்பு அது மதிப்பு இழக்கின்ற இந்த வேகம் எவ்வளவு அபாயகரமாக இருக்குன்னு சொன்னால், அதாவது இந்த கோத்தாவின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த பொருளாதார சவால் 2021 பிற்பகுதியில் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இலங்கை ரூபாயில் ஒரு டாலருடைய பெறுமதி 200 ரூபாயாக இருந்தது. அது 2021 பின்னர் அதிகரித்து இந்த பொருளாதார நெருக்கடியினுடைய உச்ச காலத்தில் 360 டாலர்களை தொட்டது. 360 ரூபாய்களை தொட்டது ஒரு டாலர். 200லிருந்து 360ஆக மாறியது. இப்பொழுது பாருங்கள் நிலைமை எவ்வாறு மாறி இருக்கிறது. மே 16ஆம் தேதி 326 ரூபாயாக இருந்த இலங்கையினுடைய ரூபாய் ஒரு டாலருக்கு 18ஆம் தேதி 330 ஆகி 20ஆம் தேதி 344 போயிட்டு. இப்ப நீங்கள் 354 சொல்லுகிறீர்கள் வாங்கு விற்கின்ற இது. இந்த 21ஆம் தேதிக்கு அப்ப பாருங்கள், 16ஆம் தேதி 26 ரூபாய் இருந்தது, 326 இருந்தது, இப்பொழுது 354 போகிறார். எவ்வளவு வேகமான வளர்ச்சி! அப்ப அது 360 தொடுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்க போகிறது? ஆகவே அடுத்த வாரமே அதை கடந்து என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு ஆபத்தில் இருக்கோம்னு சொல்லுவோம். இப்பொழுது இதே பாருங்கள், பவுன்ஸ்ல எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பவுன்ஸ்ல 440 தான் அப்பொழுது அதிகரித்தமாக தொட்டது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 435 ரூபாயா இருந்த ஒரு பவுன், பிரிட்டிஷ் பவுன் 18ஆம் தேதி 445 ஆகி 20ஆம் தேதி 461 ஆகியிருக்கிறது. ஆகவே இந்த கடந்த 1-2 நாட்களில் இந்த பணம் வேகமாக மதிப்பிழக்கின்ற வேகம் இருக்கிறது இல்லை, அது அபாயகரமான ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்றால் இந்த மதிப்பிழக்கம் என்பது பலவிதமான, அதை சொல்ற மல்டிபிள் எஃபெக்ட் என்று, அதாவது பல விடயங்களில் அதை பிரதிபலிக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளில் ஒன்று இலங்கையினுடைய உணவுப் பொருட்களுடைய விலையேற்றம். இப்பொழுது பாருங்கள், விரைவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்துக்கான செலவினமும் இப்போ இந்த ஆயிலினுடைய விலையேற்றம், இப்பொழுது அது மின்சாரத்திற்கான விலையேற்றத்தையும் ஏற்கனவே சுட்டி நிற்கிறது. அதைத் தொடர்ந்து அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் வந்து நிற்க போகிறது. இதை கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் யார் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்களும் நடுத்தர மக்களும் தான் மிக மோசமாக பாதிக்கப்படுவார். இலங்கையில் அதிகரித்தவர்கள் கீழே இருப்பவர்கள் மேலே இருப்பவர்கள். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 ஆண்டுல 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் 4 ஒருவர் 25% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்ததாக கணிப்பிடப்பட்டது. இந்த 25 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே 4 ஒன்றுக்கும் அதிகமானவர்கள் இன்று வறுமை கோட்டுகளே இருக்கிறார்கள். அதுக்கு பல்வேறு காரணங்கிறது கோவிட்டை சொல்லிக்கொள்ளலாம், இப்போ டிக்வா புயல் வரையும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்த சவால்களுக்கு ஏற்ற வகையில் தன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டிய அரசினுடைய வேலை. இப்பொழுது அதிலும் அதிகரித்தவர்கள் கிட்டத்தட்ட ஒருவர் 30% சற்று அதிகமானவர்கள் இப்பொழுது வறுமை கோட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இலங்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஒரு மக்கள் தொடர்ந்தும் வாழ்வாதார நிலையில் உயர்ந்து வர வேண்டும். ஆனால் அவர்கள் கீழேயே சென்று கொண்டிருந்தால் அது எவ்வளவு தாக்கத்தை உருவாக்குறது? இப்பொழுது பார்த்தீங்கன்னா 22 மில்லியன்ல கிட்டத்தட்ட 6-7 மில்லியன் மக்கள் இந்த வறுமை கோட்டுகளே இருக்கார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு பொருளாதார சவால் இவ்வாறு அதிகரிக்குமாக இருந்தால் அது எவ்வளவு மோசமான அழுத்தத்தை அந்த மக்கள் மீது கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், ஏற்கனவே இறக்குமதி செய்வர்கள்
இந்த வேகமாக பணம் மதிப்பிழக்குவதனால் அது அத்தியாவசிய பொருளான இலங்கை எல்லாத்தையும் இறக்குமதியில் தங்கி இருக்கிறது. அது தன்னிறைவு முழுமையான தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதில் இப்பொழுது அனுராகனுடைய இந்த 20 மாத ஆட்சியில் கூட பெருமளவு முயற்சிகள் அங்கு அமையவில்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறக்குவோர் சொல்கிறார்கள் சீனி, பருப்பு, அரிசி, இதை கடந்து பால்மா, பொதிகள் அமைப்பு வெளிநாட்டில் தான் இருக்கிறார். இவை அனைத்தும் ஏற்கனவே விலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, மேலும் அதிகரிக்கும் என்பதை இறக்குமதி செய்வர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். ஏனென்ற காரணம் என்றால் அவர் இறக்குவதற்கான பணம் அதிகமாக இப்போது கூறுகின்ற அத்தனை விடயங்களும் அரசு உணரவில்லை. அரசு அது தொடர்பான எந்த ஒரு தன்னுடைய வெளிப்படுத்தலையும் வெளிப்படுத்தவில்லை. இது எப்படித்தான் நிறுத்தப்பட போகிறது, அல்லது இப்படி ஒரு மாயை எவ்வளவு காலத்துக்கு நீடித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அந்த மக்களினுடைய எதிர்காலம் எந்த இடத்தில் ஒரு பெரும் சரிவை சந்திக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது இது என்னத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால், இப்பொழுது இலங்கைக்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் உணவு உற்பத்தி சவாலுக்குள் வந்து நிற்கிறது. ஏனால் எல்லா இடமும் மோடி சொன்ன மாதிரி ஃபர்டிலைசரை வெளியிலேருந்து இறக்க இல்லாத நீங்கள் உள்ளாந்த ரீதியாக பாருங்கள் என்று சொன்னால் அது விவசாயத்தை மோசமாக பாதிக்கும். இப்போ நாடுகளுக்கு இந்த வட்டகையில் இருக்கக்கூடிய நாடுகள் அரிசி உற்பத்தி அதிகம், இந்தோனேஷியா, இந்தியா இப்படியான நாடுகள் எல்லாம் தான் வாங்குகிறது. இப்பொழுது அந்த நாடுகளும் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. அவர்கள் பாதிக்கப்பட்டால் முதல் என்ன செய்வார்கள்? தங்களுக்குள் வைத்துக் கொண்டுதான் மேலதிக விற்பனைக்கு வருவார்கள். இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். 2023 மார்ச் 2 பிறகு பதிவான உயர்ந்த அமெரிக்க டாலர் மாற்று வீதம் இது இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செலவுகள், வெளிநாட்டு கடன் அழுத்தம் மற்றும் சந்தைப்படுத்தல், டாலர் தேவையின் அதிகரிப்பு ஆகியவை ரூபாய் மதிப்பிழப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இலங்கை இந்த அதிகரிப்பு என்பது 2023 மார்ச் 2 பின்னர் அதி உச்சமான ஒரு உயரத்தை டாலர் தொட்டிருக்கிறது என்பது மத்திய வங்கியினுடைய தரவாக இருக்கின்றது. இந்த மாற்றம் மிக மோசமாக கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு மேலே அதிகரிப்பு ஒரு 5 நாட்களுக்கு நடந்திருக்கிறது என்பது இவ்வளவு ஆபத்தை சுட்டி நிற்கிறது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இப்ப முக்கியமானது குறைந்தபட்சம் உணவு. இந்த உணவு உலகளாவிய ரீதியில் அதுக்கு தட்டுப்பாடு, மோசமான தட்டுப்பாடு எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இருந்தால் குறிப்பாக ஆப்பிரிக்க வட்டையெல்லாம் பெரும் பட்டினியாகவே எதிர்பார்க்கப்படுவது. ஏன்னா பட்டினி ஏன்னா அங்குதான் உணவு இன்னும் கடுமையாக கிடைப்பதில் இருக்கு. ஆனால் இலங்கையை பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு குறைபாடு என்னன்னு சொன்னால், இலங்கை ஒரு நாடாக மக்களுக்கு இவ்வாறான சூழல்களில் இலவசத்தை வழங்கிய பழகிவிட்ட நாடு. அதாவது மக்களுக்கான இந்த இலவசங்களினூடாக அவர்களை தக்க வைக்கிறோம் என்ற ஒரு வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அவ்வாறு இருந்தால் இவ்வாறான மக்களுக்கு இந்த நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசிடம் பணம் இருக்க வேண்டும். அரசிடம் பணம் எவ்வளவு தூரம் சவாலுக்கள் இருக்கிறது என்பதை தான் இந்த புள்ளி விவரம் அனைத்து உணவு சொல்லியிருக்கோம். ஆகவே இந்த அரசிடம் இருந்தும் கூட தங்களுக்கான நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் இவ்வாறு கொடுக்க முடியாது. என்றால் IMF கட்டுப்பாடுகளுக்கு கன சவாலுக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்னென்று இந்த மக்களுக்கு இவற்றை வழங்க முடியும். ஆகவே ஒன்றை சுட்டி நிற்கிறது, தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய இந்த பணவீக்கம் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லி நிற்கிறது. இந்த பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்க போகிறது. இலங்கையில் மட்டுமல்ல, ஏனைய நாடுகளும் அதிகரிக்க போகிறது. ஆனால் இலங்கையினுடைய இந்த அதிகரிப்பு என்பது கடந்த 1 மாதங்களே 2.2 5.4 மாறியிருப்பது என்பது மிக மோசமாக சுட்டி நிற்கிறது. பணவீக்கம் வட்டி வீதத்தை கூட்டப் போகிறது. வட்டி வீதம் மக்களுக்கான காசு புழக்கத்தை சவாலுக்குள்ளாக போகிறது. இது அனைத்து நாடுகளும் இருக்குது. நான் சொன்னேன், நாடுகளுக்கு நாடு இது வித்தியாசப்பட போகிறது, அவ்வளவு மட்டும்தான். ஆனால் இலங்கை இந்தியாவிலும் பார்க்க மோசமான நிலையில் இருக்கிறது. இந்தியாவில் பிரதமரே மக்களுக்கான அறிவுறுத்தலை விடுத்துக் கொண்டிருக்கிறார். தயாராகுங்கள், இந்த சவாலை நாங்கள் கடந்தாக வேண்டும் என்கிறார். ஆனால் இலங்கை இன்னும் அமைதியாக இருக்கிறது. இலங்கையில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அவை கிடப்பில் இருக்கிறதா என்று வைத்துக் கொண்டால் ஆபத்து இரட்டிப்பாகும். ஏனென்றால் எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய பாதிப்பை குறைக்க முடியும். தான் நீண்ட காலமாக நான் இந்த தளத்தில் சொல்லியிருக்கின்றேன், உலகளாவி வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் எங்க இருந்தாலும், அது தமிழகமாக இருக்கட்டும், எங்களுடைய மண்ணாக இருக்கட்டும், இனியிடம், ஏனென்றால் இலங்கை தீவில் வரக்கூடிய பாதிப்புகள் தாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளையும் மிக மோசமாக பாதிக்கும். ஆகவே இந்த பாதிப்புகளில் பாதிப்பை யாரும் தவிர்த்து விட முடியாது. ஆனால் இந்த பாதிப்பினுடைய தன்மையை குறைக்க முடியும். அதற்கான தயாரிப்புகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால் உணவு சேமிப்பிலிருந்து உணவு உற்பத்தியில் இருக்கக்கூடிய சவால். ஏன்னா இதில் இன்னொரு சவாலும் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் இந்த சூப்பர் எல்னினோ என்கின்ற காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கத்துக்கள் நாங்கள் முழுமையாக செல்ல போகிறோம். அது இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இது மோசமான இதுக்கு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதிக்கு நாங்கள் செல்ல போகிறோம். செல்கின்ற பொழுது வறட்சிகள் அதிகரிக்கும், அல்லாட்டி அதிகரித்த மழையை கொண்டு வரும். 2 நடைபெறும்.
அவை இந்த சூப்பர் எல்லினோ மிக மோசமான பாதிப்பை காலநிலை ரீதியாக கொண்டு வரக்கூடியது. அது இந்த ஆண்டினுடைய இறுதிப்பதிலிருந்து அடுத்த ஆண்டு வரையும் செல்ல போகுது. ஆகவே அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சவாலை இன்னும் அதிகரிக்கும். நாட்டுக்கும் கொண்டு வரும், மக்களுக்கும் கொண்டு வரும். ஆகவே ஒரு விழிப்புடன் எங்களுடைய மக்களை இதற்கு என்னத்தை தயார் செய்வது, நீங்கள் எவ்வாறு வீட்டை தக்க வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் உலக பரப்பில் எங்கு இருந்தாலும் இதை உணரப் போகிறீர்கள். அது நாட்டுக்கு நாடு வேறுபட போகிறது, அவ்வளவு மட்டும்தான். ஆனால் உணர்வு போகிறோம் என்று வைத்துக் கொண்டார் புரிதலுடன் இதற்காக நாங்கள் எங்களை தயாரித்துக் கொண்டால், மோடி சொல்கிறார் பயணங்களை தவிருங்கள். இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்கள் உங்கள் கையில் பணத்தை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும். விரயம் செய்தீர்களாக இருந்தால் சவால் வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்வது சவாலாகிவிடும். என்றால் வட்டி வீதங்கள் அதிகரிக்க போகிறது. என்றால் எல்லா நாடுகளுடைய மத்திய வாங்கலும் இந்த வட்டி வீதம் இந்த ஆண்டு குறைவதாக இருந்தது. எல்லா நாடுகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து கனடா வரையும் அமெரிக்கா வரையும் குறைவதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது யாரும் குறைப்பதாக இல்லை, அனைவரும் அதிகரிப்பதற்கு தயாராகிறார்கள். அதிகரிப்பது என்பது தாக்கத்தை கொண்டு வரும் மக்களுடைய கைப்புழக்கத்தில். இது பொருளாதார முடக்கத்துகள் கொண்டு கூட செல்லும். அவை அந்த பொருளாதார முடக்கம் 2 காலாண்டுகள் வளர்ச்சி குறைந்தால் அது அந்த நாட்டின் அது பொருளாதார முடக்கம். அது சில நாடுகளில் குறைந்த அளவு பொருளாதார முடக்கத்தில் வரலாம், சிலது பாதிய பொருளாதார முடக்கத்தில் சென்று வரலாம். ஆகவே நாங்கள் புரிதலுடன் இதற்கு தயார் செய்வது மட்டும் ஒன்றுதான் எங்களால் முடிந்தது என்றால் இது என்றும் எதுவும் எங்களுடைய கையில் இல்லை. ஆனால் நாடுகள் தங்களுடைய பாதிப்பை கட்டுப்படுத்துகின்ற வகையில் அவற்றில் மோசமான பாதிப்பை தவிர்ப்பதாக இருந்தால் அவர்கள் தயாராக வேண்டும். ஆனால் இலங்கை தீவில் இதுக்கான தயாரிப்புகள் இதுவரை எங்கும் தெரியவில்லை. இது ஆபத்தானது. அது சாதாரண ஆபத்தில் மோசமாக ஆபத்தானது. ஆகவே மக்கள் இதை கடந்து தயார் செய்ய வேண்டியது, எங்களுடைய மக்களை தயார் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இது குறித்து இந்த ஆபத்துகளுக்கு எவ்வாறு மக்கள் தங்களை தயார் செய்து கொள்ளலாம் என்பதெல்லாம் நாங்கள் வருகின்ற நிகழ்ச்சிகளில் பேசிக்கொள்வோம். நிச்சயமாக இனி வரப்போகின்ற நாட்களில் அரசியலை கடந்து அரசியல் இருப்புகளுக்கான மிக முக்கியமான கூறாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொடர்பில் தொடர்ந்து பேசுவோம். விரைவில் மீண்டும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் மிக முக்கியமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.